ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரியின் கைவண்ணங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செய்கிற வேலை. அதனால் எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் நண்டு குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு 4 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெருசு பெருசாக கூட வெட்டிக்கோங்க, ஏன்னா நம்ம மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறோம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போது அது கூட நான் 6 மிளகா எடுத்திருக்கேன், பச்சை மிளகா. அதை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட 10 பல் பூண்டு, அப்புறமா 2 துண்டு இஞ்சி, அதையும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது அதில் நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதக்கிட்டு இப்போது அது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். நான் 4 தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் இந்த மாதிரி பெருசு பெருசாக வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சமாக ஓரளவுக்கு வேகிற மாதிரி விடுங்க. இந்த மாதிரி வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடுங்க. எல்லாம் ஃபுல்லாக ஆறிட்டு அப்புறம் தான் நம்ம அரைக்க ஸ்டார்ட். இது எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றி இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க, ஏன்னா நண்டு சேர்க்க போகிறதுனால அது பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா, சின்னதாக பாத்திரம் இருந்துச்சுன்னா செய்யறதுக்கு வாட்டப்படாது. இப்போது அந்த எண்ணெயில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கிட்டு அது புரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த எண்ணெயில் எல்லாம் ஃபுல்லாக படுற மாதிரி கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போ மீதி அந்த பாத்திரத்தில் ஒட்டி இருக்கிற பேஸ்ட்டு கொஞ்சம் ஒட்டியிருக்கோம்ல, அதனால அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கோங்க. தண்ணி வேணுன்னா எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. குழம்பு பேஸ்ட்டு திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நண்டு போடும் போது அந்த ஜூஸ்லாம் அந்த நண்டுக்குள்ளே இறங்கும். அதுக்காக இப்போது இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ மஞ்சள் தூள், மிளகாய்த்தூளையும் நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு அதுக்கு கூட கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு இப்போது அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது அதை நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் நண்டு சேருங்க அதில். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம நண்டு ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். எடுத்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நண்டு ஆட் பண்ணுங்கள். ஒன்று மேலே ஒன்று போடாதீங்க, ஈவனாக போடுங்க. எல்லா இடத்துலையும் போட்டுட்டிங்கன்னா இப்போது நம்மளுக்கு நண்டு மேலே தெரியக்கூடாது. ஃபுல்லாக அந்த குழம்புல இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் குழம்பு கொதிக்கும் போது அந்த நண்டுக்குள்ளே அந்த சாறுலாம் போய் நண்டு சாப்பிடும் போதும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா நண்டும் வேகும் சீக்கிரமாக. நண்டு வேகிற பதத்துக்கு குழம்பும் ஈவனாக வந்துடும், நம்மளுக்கு தொக்கு மாதிரி வந்துடும். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கு. ஃபஸ்ட்டை விட இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நண்டு மேலே தெரியுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது ஒன்றும் 1/4 ஹவர் கொதிக்கட்டும். 1/4 ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தொக்கு மாதிரி கெட்டியாக இருக்கும். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும் போதே ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும் குழம்பு. அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.